Hi students. So today we are going to discuss about the crystal field theory. Okay. Previous session la neenga enna paathirupinga appadina valence bond theory paathirupinga. So valence bond theory is explain the characteristics of the complex oda characteristics explain பண்ணுச்சு. Even though it have some limitations. என்ன மாதிரியான limitations அப்படினா the VB theory is does not explain about the magnetic property of the complex and also color of the complex. So அந்த limitationsலாம் overcome பண்றதுக்கு நம்ம பார்க்க போறது தான் crystal field theory. Actually இந்த theory first originally எதுக்கு வந்து யூஸ் ஆச்சு அப்படினா ionic compounds இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்காக அயானிக் கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய பாண்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஆரம்பத்தில் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட், அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உடைய காம்ப்ளெக்ஸ் உடைய ஃபீச்சரையும் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட பாஸ்ட்லேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அக்கார்டிங் டு த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி the complex should be considered as a ionic compound. ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸை என்ன கன்சிடர் பண்றாங்க, அயானிக் காம்பவுண்டா கன்சிடர் பண்றாங்க. அப்ப தெரியும் ஒரு அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா இட் இஸ் a combination of a cation and anion. அப்போ காம்ப்ளெக்ஸ்ல எது சார் கேட்டயான் அப்படின்னா you know that the central metal atom is behave as a cation. அப்ப எது சார் anion அப்படின்னா ligand, because it is a donor atom which have a excess of electrons. According to the crystal field theory, the coordination complex has been considered to be the, what is that, ionic compound. Okay, so that is the first point. So in this complex the cation, okay, cation அப்படினு பார்த்தோம்னா என்னது, the central metal atom behave as a cation and the ligand is act as a anion. So next one is, so according to the crystal field theory, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒன்று பாயிண்ட் சார்ஜஸ், இன்னொன்று டைபோல் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா என்ன, இப்போ கேட்டயான் சில கேசஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதே போல் லிகாண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். அப்போ சார்ஜ்டு மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன சார், டைபோல் மொமெண்ட் மாலிகுல் ஆர் டைபோல் மாலிகுல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சில கேசஸ் சில காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ எலமெண்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அண்ட் லிகாண்டும் சில நேரத்தில் நியூட்ரல் லிகாண்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் லெஸ், சார்ஜ் இல்லாம இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் ஆல்சோ லிகாண்ட், அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோல் மாலிகுல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட பாஸ்ட்லேட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ உனக்கு தெரியும் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டை என்ன வச்சிருக்கோம், அயானிக் காம்பவுண்டா வச்சிருக்கோம். அப்போ அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் பிஹேவ் as a cation. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணது அப்படின்னா, the anion இருக்குல்ல, anionna யாரு, ligand. The ligands are approached to the central metal atom and it will create the field, ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது surrounded to the central metal atom. The ligands are approached towards the central metal atom and it creates one negative field, ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த நெகட்டிவ் ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். எதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் தென் லிகாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், பிகாஸ் போத் ஆஃப் them has a நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ஸோ டியூ டு த எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் என்ன ஆகும்னா the energy will be increases. ஓகே, ஸோ அப்போ the energy will be increases. அந்த எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ யூ நோ தட் the vacant d orbitals only can involved in the complex formation ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேவா, விபி தியரியில பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தியரிஸ்லாம் பார்த்தோம். அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ல தான் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அப்ப டி ஆர்பிட்டால்ல எத்தனை சப்செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 5 சப்செல்ஸ் இருக்கும். 5 சப்செல்ஸ், அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன சப்செல்ஸ் சார் அப்படின்னு பார்க்கும்போது DXY, DXZ, DYZ,
dx square minus y square and dz square. இதெல்லாம் shapes of orbital அப்படின்னு சொல்லிட்டு 11th லயே படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ dxy, dxz, dyz, dx square minus y square and dz square. So these orbitals are present in the, are considered to be the degenerate orbitals அப்படின்னு சொல்லுவாங்க. degenerate அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம் சிம்பிளா. ஓகே, இப்படி எழுதுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இஸ் dxy, dxz, dyz and dx square minus y square and dz square. ஓகே, ஸோ degenerate orbital அப்படின்னா என்ன சார்? degenerate orbital அப்படின்னா என்ன சார்? the orbitals having equal energies. Okay, at the ground state the 5d orbitals having a equal energies. That is why these orbitals are called as a degenerate orbitals அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 5மே கிரவுண்ட் ஸ்டேட்ல டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா பார்க்க போறோம். ஆக்டாஹெட்ரல், டெட்ராஹெட்ரல் அப்படின்னா என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். ஸோ ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா 6 லிகாண்ட் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் ஏ ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அது வந்து உனக்கு தெரியும் ஸ்கொயர் பிளேனா இருக்கும். ஸோ அதில் above the axis and below the axisல 2 லிகாண்ட் கனெக்ட் ஆயிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு பார்க்க போறோம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ புக்கில் ஆக்சுவலாக இங்கே ஒரு 3D டைமென்ஷனல் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கை உனக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன். ஜஸ்ட் அதனுடைய அவுட்லைன் மட்டும் இங்கே நான் ட்ரா பண்ணி போட்டிருக்கேன். இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அந்த சென்டர் பாயிண்ட் ஆரிஜின்ல இருக்கக்கூடியது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, ஸோ தென் அதோட ஆக்சிஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. டோட்டலா 3 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஆக்சிஸை நான் மைனஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இசட் அப்படின்னா இது மைனஸ் இசட். ஓகே, இது எக்ஸ் அப்படின்னா இது மைனஸ் எக்ஸ், இது ஒய் அப்படின்னா அது மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஆக்சிஸை எழுதியிருக்கேன். இப்போ இந்த லிகாண்ட் எத்தனை லிகாண்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் அப்படின்னா 6 லிகாண்ட்ஸ் இருக்கும். அந்த 6 லிகாண்டும் அப்ரோச் பண்ணுது. ஓகே, ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் அப்ரோச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி லிகாண்ட் வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஈக்குவலா வந்து அப்ரோச் பண்ணுது, அதே ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ணுது. ஓகே, ஸோ அப்ரோச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை கிரியேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அந்த நெகட்டிவ் ஃபீல்டில் இருக்கும் பொழுது ரிப்பல்ஷன் வில் பி இன்க்ரீசஸ் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் டியூ டு த எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். ரெண்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு உண்டான ரிப்பல்ஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி வில் பி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ அதுதான் ஆவரேஜ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜிக்கு பேரு ஆவரேஜ் எனர்ஜி. இப்போ இந்த ஆக்சிஸ் அலாங் த ஆக்சிஸ்லயே என்ன ஆகுதுன்னா லிகாண்ட் அப்ரோச் பண்ணுது. இப்போ உனக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த dxy, dxz, dyz இந்த மூணுமே பிட்வீன் த ஆக்சிஸ்ல தான் பிரசன்ஸ் ஆயிரும். ஓகே, ஒரு ஆக்சிஸ் இருந்தது அப்படின்னா dxy அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பிட்வீன்ல தான் பிரசன்ஸ் ஆயிருக்கும். அதே போல dxz அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இஜெட் ஆக்சிஸ்க்கும் பிட்வீன்ல பிரசன்ஸ் ஆயிருக்கும். அப்போ these 3 ஆர்பிட்டால் dxy, dxz and dyz இந்த 3 ஆர்பிட்டாலும் என்ன இருக்கும் அப்படின்னா is present in between the axis. ஓகே சார், அப்ப இந்த லாஸ்ட் ரெண்டு எழுதிருக்கு இல்லையா dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர். ஓகே, சோ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் எங்க சார் இருக்கும் அப்படின்னா அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, சோ அப்ப அஸ்யூம் பண்ணிக்கங்க. சோ இதுதான் ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ் அப்படின்னு எழுதி இருக்கக்கூடிய ஆக்சிஸ். அப்ப மத்த எல்லாமே இந்த அலாங் த பிட்வீன் த ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, இந்த மூணு ஆர்பிட்டாலும் dxy, dxz and dyz these 3 orbitals can be present in the between the axis. அப்ப இது ரெண்டும் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் and dz ஸ்கொயர் ரெண்டு எந்த ஆக்சிஸ்ல சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா along the axis. இப்ப dz ஸ்கொயர்னா இந்த ஆக்சிஸ்லயே இருக்கும். ஓகே, சோ and dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னா இந்த ஆக்சிஸ்ல இருக்கும். அப்போ இது ரெண்டுமே along the axis. ஓகே, சோ அப்ப லிகாண்ட் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி வருதுன்னா along the axis நோக்கி தான் வருது. அப்போ எந்த ரெண்டு ஆர்பிட்டால்ல ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்பிட்டால் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் and dz ஸ்கொயர். இந்த ஆர்பிட்டால் ரெண்டு ஆர்பிட்டாலுமே எங்க இருக்கு? ஆக்சிஸ்ல இருக்கு.
அப்ப லிகாண்ட் ஆக்சிஸை நோக்கி வந்தது அப்படின்னா எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் வந்து என்ன ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமாச்சுன்னா என்ன சார் ஆகும்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ அப்ப எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டாலும் ஸ்பிளிட் அப் ஆகும். ஓகே, அந்த ஸ்பிளிட் அப் ஆகிறத தான் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட்ல 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால், அதாவது 5 d ஆர்பிட்டால் ஹேவிங் ஈக்குவல் எனர்ஜி. ஓகே, இந்த 5 d ஆர்பிட்டாலும் என்ன ஆகுதுன்னா லிகாண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ஃபீல்டை கிரியேட் பண்ணும் பொழுது டீஜெனரேட் ஆர்பிட்டாலோடைய எனர்ஜி ஓவராலா இன்க்ரீஸ் ஆகும் பிரைமர்லி. ஓகே, அதை தான் ஆவரேஜ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த எனர்ஜிக்கு ஆனதுக்கு அப்புறமா ஓகே லிகாண்ட் ஃபர்தரா அப்ரோச் ஆகணும். ஏன்னா அப்பயே பாண்ட் ஃபார்மேஷன் வந்துடாது. லிகாண்ட் இஸ் ஃபர்தர் அப்ரோச் எது வரைக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் என்ன ஆகணும், குறையணும். அப்படி எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் குறைஞ்சாதான் என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வர வைக்கும். அதனால அந்த லிகாண்ட் ஃபர்தரா அப்ரோச் ஆகணும். ஓகே, சோ அப்படி அப்ரோச் ஆகும் பொழுது எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டால் வேரி ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி dx² - y² and dz² is present in the along the axis. அப்ப along the axisல இருக்கும்போது என்ன ஆகும், அந்த எலக்ட்ரானிக் அந்த லிகாண்ட் வந்து லீனியரா வரும். லீனியர் காம்பினேஷன் வந்ததுன்னா நேருக்கு நேரா மோதுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப நேருக்கு நேரா ஜாயின் ஆகுதுன்னா ரெப்பல்ஷன் இன்னும் அதிகமாகும். அப்ப ரெப்பல்ஷன் அதிகமாச்சுன்னா எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, சோ அப்போ இது ஸ்பிளிட் அப் ஆகுது. அந்த ஸ்பிளிட்டிங்க்கு நேம் தான் என்னது, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் தான் உனக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். அட் கிரவுண்ட் ஸ்டேட்ல 5 d ஆர்பிட்டாலும் இந்த dxy dxz dyz and x² - y² and dz² இந்த 5 நார்மல் ஸ்டேட்ல இருக்கு. இந்த லிகாண்ட் மெட்டல் அப்ரோச் பண்ணும்பொழுது ஒரு நெகட்டிவ் ஃபீல்டை கிரியேட் பண்ணுன்னு சொன்னா இல்லையா, அப்போ வந்து அதனுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஆவரேஜ் எனர்ஜி அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அப்போ இந்த எனர்ஜி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த dx² - y² இது ஆக்சுவலா இந்த ரெண்டுமே dx² - y². ஓகே, இது என்ன ஆர்பிட்டால்னா dz². அப்ப கீழே இருக்கிறது மூணு என்ன சார் அப்படின்னா dxy and dxz and dyz அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 d ஆர்பிட்டால் ரெண்டு செட் ஆஃப் ஸ்பிளிட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு விதமா ரெண்டு செட்டா ஸ்பிளிட் ஆகுறது. இந்த ஸ்பிளிட்டுக்கு பேர், அதாவது இந்த குரூப்புக்கு dx² - y² and dz² நேம் என்ன சொல்லுவாங்கன்னா EG ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. EG. ஓகே, அதுவே இந்த மூணு இருக்கு இல்லையா dxy xz and dyz இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா T2G அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது T2G அண்ட் இது EG. ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு, நெகட்டிவ் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா லிட்டில் பிட் the energy will be increases, so it will goes to higher excited state. போனதுக்கு அப்புறம் ஸ்பிளிட்டிங் நடக்குது due to the electronic repulsion between the ligand and the central metal atom. So the two orbital is present in along the axis. That is why those orbital gets a higher energy. இதை விட இது higher energy-ஆ கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆகுது, the energy எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 5ல ஓவரால் 5 ஆர்பிட்டால்ல 3 ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை விட இது இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் பிளஸ் 3/5. ஓகே, அப்ப இது எனர்ஜி எப்படி சார் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா -2/5. ஓகே, இந்த இதுல இருக்கக்கூடியது இஸ் a decreases energy -2/5 del naught அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ del O அப்படின்னு சொல்லலாம். O அப்படிங்கிறது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை டினோட் பண்றது. ஓகே, ஸோ அப்போ இதனுடைய எனர்ஜி எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆகுது, EG ஆர்பிட்டாலோட எனர்ஜி +3/5 del O இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து T2Gல இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு சார் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -2/5 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஃபார் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா a 4 ligand. ஓகே, 4 ligand வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஜாயின் ஆச்சு அப்படின்னா எய்தர் இட் ஃபார்ம் அ டெட்ராஹெட்ரல் ஆர் அதர்வைஸ் ஸ்கொயர் பிளேனாரும் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹெட்ரல் ஷேப்னா உனக்கு தெரியும். ஓகே, ஸோ
இந்த ஷேப் தான் வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளா அப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ஆக்சிஸ்ல இருக்கும். ஸோ அது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் எப்படி இந்த ஸ்பிளிட்டிங் நடக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதே தான் இங்கே கான்செப்ட் கொஞ்சம் அதுக்கு அப்படியே இன்வர்ஸாக வரும். ஓகே, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறத விட ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இங்கே பாரு, அதே எக்ஸ் ஆக்சிஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த பிளேஸ்ல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன், ஒய் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன், இஜெட் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன். ஓகே, ஸோ அப்போ லிகாண்ட் வந்து இங்கேயும் அப்ரோச் பண்ணுது. ஓகே, லிகாண்ட் வந்து இந்த பிளேஸ்லயும் அப்ரோச் பண்ணுது. ஆனா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட்ஸ்லாம் எங்க அப்ரோச் பண்ணுச்சு? அலாங் த ஆக்சிஸ். ஓகே, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா the ligand will approaches ஓகே in between the axisல வந்து அப்ரோச் பண்ணுது. ஓகே, பட் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே லீனியரா வந்து கனெக்ட் ஆகல. அந்த கேஸ்ல dx² - y² and dz² ஆர்பிட்டால்ல வந்து லீனியரா ஓவர்லாப் ஆச்சு. அந்த லிகாண்டோட ஆர்பிட்டால் வந்து ரெண்டும் லீனியரா ஃபார்ம் ஆச்சு. ஆனா இந்த கேஸ்ல இது வந்து எதோடையும் லீனியரா வந்து ஓவர்லாப் ஆகல. the ligand orbital is does not overlap linearly with the any d orbitals. ஓகே, எந்த லீனியர் ஆர்பிட்டாலோட நேரடியா வந்து என்ன ஆகல? ஓவர்லாப் ஆகல. அப்ப என்ன சார் ஆகுது அப்படின்னா ரெண்டுல இந்த ரெண்டு செட்ல கம்பேர் பண்ணும் பொழுது the orbitals, the ligand orbital is closer near the T2G orbital. ஓகே, அது பக்கத்துல இருக்கு. எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா T2G ஆர்பிட்டால். அந்த செட் சொன்னோம் இல்லையா, dxy, dxz and dyz, அந்த மூணை தான் T2G அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த T2G ஆர்பிட்டாலுக்கு க்ளோசரா இருக்கு. ஓகே, T2G ஆர்பிட்டாலுக்கு க்ளோசரா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி dx² - y² and dz² ஆர்பிட்டாலை விட இந்த T2G செட்டுக்கு க்ளோசரா இருக்கு. அப்போ வந்து எது சார் எனர்ஜி, அதாவது எங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னா யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தானே ரிப்பல்ஷன் அதிகமாகும். அப்போ EG ஆர்பிட்டாலை விட T2G ஆர்பிட்டால் தான் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ரிப்பல்ஷன். அப்போ ரிப்பல்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதுதான் இங்க ஸ்பிளிட்டிங் வந்து இப்ப பார்க்க போறோம். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஃபார் த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். சேம் 5 d ஆர்பிட்டால்ஸ், degenerate ஆர்பிட்டால். அதே dx², dyz and dzx. ஓகே, சோ அத பார்த்துட்டு and x² - y² and dz², அந்த 5 d ஆர்பிட்டால்ஸும் மெட்டாலிக்ல போயிட்டு நெகட்டிவ் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன சார் ஆகும்? கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் நடக்குது. அப்போ d ஆர்பிட்டால் ஸ்பிளிட் ஆகுது. அப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த T2G, ஓகே, இதுதான் T2G குரூப். அதாவது dxy, dyz, dzx, இது மூணும் T2G. அதுதான் ஹையர் எனர்ஜி வருது. ஏன் இப்பதான் சொன்னேன் நான். என்னது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லிகாண்ட் ஆர்பிட்டால், அப்கமிங் லிகாண்ட் ஆர்பிட்டால் இஸ் நியர், அதுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த T2G ஆர்பிட்டால்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ மோர் ரிப்பல்ஷன். அப்ப ரிப்பல்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, சோ அப்போ இந்த 5d ஆர்பிட்டாலும் ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆயிட்டு T2G ஆர்பிட்டால் இஸ் கோஸ் டு ஹையர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜிக்கு போயிருது. அதே EG ஆர்பிட்டால் இஸ் கோஸ் டு லோயர் எனர்ஜி. அதுதான் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அப்போ இது கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். அப்போ எவ்வளவு சார் ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா இதனுடைய எனர்ஜி டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு எவ்வளவு சார் வேரி ஆகுது அப்படின்னா +2/5 டெல்டா T. இந்த இடத்துல T அப்படின்னா என்னது? டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இந்த டெல்டாவுக்கு மீனிங் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஃபார் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ the T2G orbital having increases +2/5 delta T. Okay, simultaneously the EG orbitals will have the lower energy. So அதனோட எனர்ஜி எவ்வளவு சார் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3/5 delta T டிக்ரீஸ் ஆகுது. So this is the crystal field splitting for the tetrahedral complex. Okay, so இப்போ பார்த்துட்டு இருந்தது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்னா என்ன? நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 5d ஆர்பிட்டாலும் ஓகே லிகாண்ட், அதாவது 5d ஆர்பிட்டாலும் எதனுடைய d ஆர்பிட்டால்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய d ஆர்பிட்டால். ஸோ அந்த d ஆர்பிட்டால் லிகாண்ட் அப்ரோச் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்னால ரெண்டு குரூப்பா ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, ஒன்னு T2G, இன்னொன்னு EG. அதுல ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி ஸ்பிளிட் ஆகுது அண்ட் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த குவாலிட்டி, அதாவது காம்ப்ளெக்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒன்லி லிகாண்ட மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட் ஃபீல்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுல
இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்டு, அந்த காம்ப்ளெக்ஸ் உடைய நேச்சர் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் see that. இதை அப்படியே பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போது இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறது அந்த 3D இமேஜ் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் see that. இப்போ இந்த பாஸ்ட்லேட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இமேஜ். அதாவது ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா 6 லிகாண்ட் அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 6 லிகாண்டும் எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னா, அந்த காம்ப்ளெக்ஸில் டி ஆர்பிட்டால் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ்க்கு நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிகாண்டும் அப்ரோச் பண்ணுது. ஓகே, இதுதான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இருக்குது. ஆல் த 6 ligands were present in the octahedral complex is approaches along the axis. ஓகே, அந்த அலாங் த ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுது. அப்போ அந்த அலாங் த ஆக்சிஸில் என்னென்ன ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நோ தட் இந்த 5D ஆர்பிட்டாலில் dx² - y² அண்ட் dz², இது ரெண்டு மட்டும்தான் அலாங் த ஆக்சிஸில் இருக்கும். ரிமைனிங் டி ஆர்பிட்டால்லாம் பிட்வீன் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அலாங் த ஆக்சிஸில் இருக்குது. அப்போது அங்கே தான் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ரிப்பல்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டால் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது தான் இந்த 5D ஆர்பிட்டாலும் ஸ்பிளிட் ஆகுது. அந்த ஸ்பிளிட்டிங் பேர் தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இந்த இருக்கக்கூடிய 5 ஆர்பிட்டாலும் டி ஆர்பிட்டாலும் டீஜெனரேட் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ஈக்குவல் எனர்ஜி இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஃபீல்டு லிகாண்ட் நெகட்டிவ் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது அதனுடைய ஆவரேஜ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆவரேஜ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிகாண்டோடைய ஆர்பிட்டாலும் தென் சென்ட்ரல் மெட்டலத்தோடைய ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்னால ரிப்பல்ஷன் அதிகமாகுது. அப்போ கிரேட்டர் ரிப்பல்ஷன் யார் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆர்பிட்டால் தான் கிரேட்டர் ரிப்பல்ஷனை ஃபீல் பண்ணும். அதனால இது பொசஸ் ஹையர் எனர்ஜி. ஸோ அதனால வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் நடக்குது. அப்போது ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய dx² - y² dz² தனியாகவும், இந்த ஆர்பிட்டால் dxy dyz dxz தனியாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த கீழே இருக்கிறத T2G அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த குரூப்பை EG ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அதே டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் த லிகாண்ட் அப்ரோச்சஸ் டு நாட் ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுறது கிடையாது, பிட்வீன் த ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ பிட்வீன் அந்த ஆக்சிஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா dxy dxz dyz இந்த 3 ஆர்பிட்டாலும் இருக்குது. அப்போ யார் சார் ரிப்பல்ஷன் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா T2G ஆர்பிட்டால்ஸ். T2G ஆர்பிட்டால்னா யார்? அந்த dxy dxz dyz இது எல்லாமே பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கிறதுனால இந்த 3 ஆர்பிட்டாலும் தான் வந்து என்னது ரிப்பல்ஷனை அதிகமாக ஃபீல் பண்ணும். அதனால் இது அப்படியே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு இன்வர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அதனுடைய இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் ஆக்சிஸில் எந்த லிகாண்டும் வந்து அப்ரோச் பண்ணல. லிகாண்ட் எங்கே அப்ரோச் பண்ணுது? பிட்வீன் த ஆக்சிஸில் தான் வந்து அப்ரோச் பண்ணுது. அப்போ பிட்வீன் த ஆக்சிஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா dxy அண்ட் dyz அண்டு dxz 3 ஆர்பிட்டால் தான் வந்து பிட்வீன் த ஆக்சிஸில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அதுதான் கிரேட்டர் ரிப்பல்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போது இது அப்படியே இன்வர்ஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அதே 5D ஆர்பிட்டால் ஆவரேஜ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. தென் T2Gயில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் 3மே ஹையர் எனர்ஜியாக இருது அண்ட் EG ஆர்பிட்டால் 2 லோயர் எனர்ஜி வந்துடுது. ஸோ இது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஃபார் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் the crystal field splitting energy அப்படிங்கிறது ஒன்லி நேச்சர் ஆஃப் லிகாண்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, லிகாண்ட் கிரியேட் பண்ணுற அந்த நெகட்டிவ் ஃபீல்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. the crystal field splitting energy is depend upon the nature of the ligand and also the nature of the metal ion and the positive charge which is present in the metal ion. இது எல்லாத்தையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டைட்டேனியத்தோட 3 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க. டைட்டேனியம் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி, தென் அதோட ஃப்ளூரைடு புரோமைடு அண்ட் வாட்டர் 3 லிகாண்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி 3 காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஹெக்ஸா புரோமோ டைட்டேனியம் 3-. ஓகே, ஸோ 3- வந்தால் 8 சவுண்டு சேர்த்துக்கணும். அப்போ ஹெக்ஸா புரோமோ டைட்டனேட் 3 அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ TiF6 3-
and Ti H2O6 3+, hexa aqua titanium 3+ ion. இந்த மூணுக்கும் ஸோ the absorption வேல்யூ எவ்வளோ சார் இருக்கு, அது வேவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்சார்ப்ஷன் வேவ் நம்பர் மூணுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு 12,500, செகண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு 19,000, தேர்ட் காம்ப்ளெக்ஸுக்கு 20,000. ஓகே, ஸோ அப்போ ஓவராலாக இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இந்த மூணு காம்ப்ளெக்ஸுக்கும் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி டெல்டா ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஸோ ஹெச்ங்கிறது பிளக்ஸ் கான்ஸ்டன்ட் and nu is equal to frequency அப்படின்னு சொல்லுவாங்க. So the frequency is equal to c by lambda. Okay, c ங்கிறது velocity, lambda ங்கிறது wavelength. So nu is equal to velocity by wavelength. அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 1 by lambda அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நாட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ஹெச்ங்கிறது பிளங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட், அதுவும் கான்ஸ்டன்ட். இந்த வேவ் நம்பர் தான் மேலே கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, பிளங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 into 10⁻34 joule per second and velocity of the light 3 into 10⁸ meter per second. எல்லாத்துலேயும் அது காமனாக இருக்கும். ஸோ வேவ் நம்பர் மூணும் டிஃப்ரெண்ட் போடும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, எல்லாமே கிலோ ஜூல்ஸில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்குது. அப்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க, 1 மோலுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ 1 mole of substance which contains Avogadro number of particles அப்படின்னு நமக்கு தெரியும். Avogadro number value 6.023 into 10⁻23. அப்போ மூணையுமே Avogadro நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது we get the crystal field splitting energy for 1 mole substance கிடைச்சிருது. ஓகே, ஸோ அப்போ மூணோட வேல்யூ எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட். ஈவன் தோ இட் கண்டைன்ஸ் சேம் மெட்டல் அயான், மூணுலையுமே Ti3+ தான் இருக்கு. ஓகே, ஆனால் அதில் இருக்கக்கூடிய லிகாண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ லிகாண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியும் வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் த லிகாண்ட் அப்படிங்கிறது எல்லா லிகாண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஓகே, ஸோ அந்த எனர்ஜி எப்படி சார் வேரி ஆகுது அப்படின்னு கீழே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாரு, இதை வந்து ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடியது ஸ்ட்ராங் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CO அப்படின்னா கார்பனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனைல் குரூப், சயனைடு, நைட்ரைட்டு, எத்திலீன் டையமீன், அமீன். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அதே வீக் ஃபீல்டு லிகாண்ட்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது. ஓகே, I-, Br-, SCN-, Cl-, S2- அப்படிங்கிறது எல்லாமே வீக் ஃபீல்டு லிகாண்ட். ரைட் சைடில் இருக்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகாண்ட் அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஃபார் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்னால கலர் எப்படி, அந்த காம்ப்ளெக்ஸோட கலர் எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.